ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லம்டியான் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாமே நம்ம தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்றத சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் ஃபுல்லாக தான் வரப்போகுது. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, வெயிட்டு முடிச்சா தீபாவளி ஓவர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சீக்கிரமே நான் சொல்ல மார்க்கெட்டு போய் நம்ம வழக்கமாக நம்மளோட பச்சை மொழியெல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி சேல்ஸ் பண்ணியாச்சு. தீபாவளி அன்னைக்கு மேக்ஸிமம் கடை நிறையா போட மாட்டாங்க அப்படின்ட்டு கம்மியாக தான் எடுத்துகிட்டு போனேன். பட் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி யாருமே அறுக்கல போகுது. அதனால பச்சை மொழி வந்து 15 ரூபா ரேட்டுக்கெலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு அவ்வளோதானே, நம்ம ஒரு நாளாச்சு பண்டிகை செலிப்ரேட் பண்ணோம்ல. அதனால சரி உள்ள அளவுக்கு போதும் அப்படின்ட்டு நான் அப்படியே ஒரு 50 மணி மட்டும் கொண்டு மார்க்கெட்டு போயிட்டேன். போனோடனே காலையில் ஃபஸ்ட்டே மீன், அதுக்கப்புறமா சிக்கன், அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி, ஆட்டுக்கறின்னு வரிசையாக வந்துச்சு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லெட்ஸ் செலிப்ரேட் தி தீபாவளி. உசிலம்பட்டிலேருந்தே மீன் கடைலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு மட்டன் தான் பயங்கரமான சேல்ஸு. ஒரு கடைக்கு 50 பேர் இருந்தாங்க. நானும் சரி ஒரு ரத்தமாச்சு கிடைக்குன்னு பார்த்தேன், வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டாங்க. அதனால சரி ஃபிஷ் கட்டிங் தான் போயிட்டுருக்கு, சரி ஃபிஷ் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ட்டு முஸ்லம்பட்டிலே கொஞ்சம் அவுட்டு வந்தோடனே வெளியில் போட்டிருந்தாங்க. ஒரு 1.5 கிலோ தட்டி விடு, 2 கிலோ தட்டி விடுங்கடா அப்படின்ட்டு மீனை வாங்கிட்டே கிளம்பியாச்சு. இந்த பாறை மீன் தான் எப்பயுமே எடுப்போம், ஏன்னா முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. அதனால் அப்படி இல்லைன்னா அதுலேருந்து முள்ளு பூரா ஒதுக்கி சாப்பிட்றதா ரொம்ப சங்கட்டமாக இருக்கேன். இதுனா நம்ம மாட்டுக்கு சடன்னு எடுத்து விட்டு 2 எலும்பு தான் இருக்கேன். சட்சன்னு பிச்சு தூக்கி போட்டு நம்ம மாட்டுக்கு போட்டு அமைக்கி இருக்க வேண்டியதான். இதை போய் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுலாம் 10 மணி ஆக்கிடுவாங்க. அதனால நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஏன்னா பிரியாணி தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் ஃபிஷ் எடுத்துகிட்டு அப்படியே சிக்கன் எடுத்துகிட்டு போயிடும். அந்த வேலை ஃபுல்லாக குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த கேப்பில் இங்கே ஃபுல்லாக வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக மோட வர போட்டுருந்துச்சு. இது வந்து நம்மளோட கலெக்ஷனு. ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட இந்த வாட்டி வெயிட்டே வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய்க்குலாம் இது வரைக்கும் நான் வெயிட்டே வாங்கினதில்லை. சரி இந்த வாட்டி ஒய்ஃபு கேட்டா வேணும் அப்படின்ட்டு, அதனால வாங்கிடும்னு வாங்கியாச்சு. ஃபுல்லாமே வந்துட்டு டேஞ்சர் இல்லாத ஐட்டமாக தான். சும்மா சாட்டை, அதுக்கப்புறமா கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் அந்த பூந்தொட்டி, சங்கு சக்கரம், ஒரு 4 வெயிட்டு பாக்கெட் மட்டும் சீனி வெட்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா போட்டு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கான். ஒரு 8:30க்கெலாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 7:30க்கெலாம் ஃபிலிம்லேருந்து வந்துட்டோம்ல. அதனால் மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம முன்பசியை போக்கிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பிரியாணியை போட்டு ஒரு கட்டிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு மெயின் பார்ட்டே வந்து ஃபுல்லாக ஈட்டிங் தான். அதெல்லாம் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாட்டிக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். பார்த்தா நம்ம ஆடுகளில் ஒரு ஆடு மட்டும் இந்த வேட்டுக்கு பயந்து மேலே போயிட்டுருச்சு. மலையிலே எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன பையன் வேட்டு போட்டுக்கே இருந்தாங்க. அதனால் ஆடுலாம் பயந்துருச்சு போடுங்க. மற்ற ஆடுலாம் கட்டி கிடந்துச்சு, இது மட்டும் எப்படியே கட்டாமல் இருந்தது போடுங்க. அதனால் பயந்துக்கிட்டே போய் மலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு வரவே மாட்டேன்னுச்சு. அது 2 குட்டிகளை வர கூட்டு போயிடுச்சு. 2 குட்டி தவளம் பிடித்திட்டு பாருங்க. அதையும் சன்னமாக விரட்டி வீட்டில் பிடிச்சி கட்டி வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு நம்மளும் அடுத்து புது ட்ரெஸ் போட்ட ஆரம்பிக்கணும்ல. ஸோ இதுதான் நம்ம இந்த தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. கைலி வெட்டியும் ஒரு ஷர்ட்டுன்னா, ஏன்னா பேண்ட் ஆல்ரெடி நிறையா கிடக்கு. அதனால சரி ஒரு கைலி வெட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா கைலி வெட்டி இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த ரோஸ் பூ இருக்கிறதுனால நிறைய உடனே கிழிஞ்சு போயிடுது. அதனால தான் இந்த வாட்டி கைலி வெட்டி எடுத்தாச்சு. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு மதியம் வந்துட்டு ஒய்ஃபோட பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு நம்ம வர்றோம் அப்படின்றதுனால பிராய்லர் சிக்கனு, நாட்டுக்கோழி, மட்டனு, ஆட்டு ரத்தம் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பாகுபலி படத்தை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 50 மணி மட்டும் மாசி பச்சை அறுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டு போட வந்தாச்சு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே சாஃப்டான வெயிட் தான், என்னைய மாதிரியே. அதனால தான் இந்த மாதிரி சாட்டை சோளமாக தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இந்த வெயிட்லாம் நான் ஆக்சுவலி போன தீபாவளிக்கே போடலை. ஏன்னா
காசு ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுனால. இருந்தாலும் சரி இந்த வாட்டி என் ஒய்ஃப் கேட்குறாளே அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அவங்க போடுறத பார்த்து எனக்கு அப்படி ஆசையாயிடுச்சு. அதனால நம்மளும் ஒரு போட்டு கொஞ்சம் துவைச்சி போட்டு காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு 2 வேட்டை பிடிங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காசை கறியாக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். பாருங்க 1000 ரூபாய் எப்படி வெறும் புகையா போகுதுல்லே. பகுத்துச்சுன்னா என்ன செய்யுது. இருந்தாலும் தீபாவளி எப்படி தானே செலிப்ரேட் பண்ணி ஆகுனேன். ஓகே மக்களே, நீங்கள் எல்லாரும் தீபாவளி இதே மாதிரி சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.